பாஸ்டர் சாமுவேல் ராஜ் அவருடைய மனைவி. நாங்கள் அந்த பிச்சனூர் பகுதியில் 7 வருடம் இருந்தோம். இது வரைக்கும் எங்கள் பேரில் எந்த விதமான புகாரோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் அமைதியாக நாங்கள் வாட்டு ஜெப வீடு நடத்திட்டு வந்துட்டு இருந்தோம். ஆனால் இப்போ நாங்கள் காலி பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்தால எங்களுடைய சொந்த வீட்டுக்கு நாங்கள் குடியேறி அங்கே நடத்தும் பொழுது காவல்துறையிலேருந்து வந்து நீங்கள் நடத்தாதீங்க, ஏன் ஜெபம் நடத்துறீங்க, வாங்க ஸ்டேஷனுக்கு நடங்கன்னு கூப்பிடுறாங்க. நான் கேட்டேன், கோயம்புத்தூர்ல இருக்க அத்தனை பேரும் நீங்கள் ஸ்டேஷன் நடங்கன்னு கூப்பிடுவீங்களா, வீட்டில் ஜெபம் பண்ணுறவங்களா? அதுக்கு அவர்கிட்ட பதில் இல்லை, ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நாங்கள் வர முடியாது சார் அப்படின்னு சொன்னோம். மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை வந்து எங்கள் பில்டிங்குள்ள அவரே நுழைஞ்சு ஃபோட்டோ எடுக்கிறார். நான் இவர் வராரு இப்படி தொந்தரவு பண்ணான்னு கேமரா மாட்டினேன், போட்டோ எடுக்கிறாரு, ஸ்டேஷனுக்கு வாங்கன்றாரு. எல்லா கோர்ட் ஆர்டர்ஸையும் எங்க கிட்ட இருக்க என்ஓசி அப்ரூவல்ஸையும் நாங்க கொடுத்த பிறகும் அப்ப அமைதியா எல்லா ஜனங்களோட நாங்க போனனால அமைதியா இருந்துட்டு மறுபடியும் வெள்ளிக்கிழமை வந்து புகார்னு பிரச்சனை வந்ததுன்னாரு. எந்த பிரச்சனையும் இல்லையே இங்கன்னு. இல்ல இங்க பிரச்சனை நடக்குதுன்னு கேள்விப்பட்டு வந்தோம். அமைதியா நடக்கிற இடத்துல நான் வீடியோ அந்த கேமரா ஃபுட்டேஜ் கூட தர தயாரா இருக்கேன். எந்த பிரச்சனையும் இல்லை. இவங்கெல்லாம் வந்து பிரச்சனைன்றாங்க. கேட்டா போன் கால் வருது, யார்கிட்ட வருது, எவர்கிட்ட இருந்து வருது, யாருடைய தூண்டுதல்னால அவர் வந்து எங்களை தொந்தரவு செய்யறான்னு தெரியாது. இதுல காக்காச்சாவடி நிலையத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான அலுவலர்கள் அதுக்கு உடந்தையா இருக்கிறாங்க. நாங்க அதுக்கப்புறம் எஸ்ஐயை பார்த்து நாங்க எங்களுடைய பெட்டிஷனை சொன்ன பிறகு அவர் என்ன சொல்றாரு, நீங்க தாசில்தாரை வந்து பாருங்கன்றாரு. தாசில்தார் எங்களுக்கு ஆல்ரெடி அனுமதி கொடுத்திருக்காரு, தடை இல்லை, ஃபார்ம் டி சர்டிபிகேட் கொடுத்திருக்காரு, தடை இல்லை, நடத்தலான்னு போன வருஷம் ஆகஸ்ட் மாசமே கொடுத்துட்டாரு. நாங்க ஒவ்வொரு ஆர்டரும் டேபிளா நகர்ந்து வர 1.5 வருஷம் ஆயிடுச்சு. நடத்தலான்னு சொன்னு அனுமதி கொடுத்தவர்கிட்ட போய் மறுபடியும் நடத்தலாமான்னு கேட்க சொல்றாரு. இதுல லாஜிக் இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. எங்களுக்கு இந்த மன உளைச்சல் வேண்டாம்னு நினைக்கிறோம். நாங்க லோக்கல்ல இருக்கிற பீப்புள் இந்த வீட்டுல வந்து ஜெபம் பண்றோம். வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் வராங்க, மற்ற நாள்கள் நாங்க தான் இருக்கோம். ஆனா இந்த நாட்கள்ல வந்து அவங்க தொந்தரவு செய்யாம எங்களுக்கு பாதுகாப்பு தரணும்னு கேட்கிறோம். நடுவில் அவர் வந்து ஸ்டேஷன்ல வந்து ஒரு வார்த்தை சொன்னாரு, நீங்க மீறி நடத்துனீங்கன்னா 100 பேர் வருவாங்க, உங்க பொருட்களை உடைப்பாங்க, அது இல்லாம உங்க பில்டிங்க்கு சேதமாகும், உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நாங்க பொறுப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. அது எப்படி பொறுப்பு இல்லை? நாங்க பாதுகாப்பு தர வேண்டியவங்க காவல்துறை தானே, அவங்க இவங்களை மீறி வருவாங்களா அப்படின்னு. நான் நடுவில் ஒரு 2022 ஒரு ப்ராப்ளம் நடந்தது. அந்த ப்ராப்ளத்துல ஒரு சில நபர்கள் வந்து அடிச்சு நொறுக்கி இது பண்ண வீடியோவை நான் டாக்டர் கார்த்திக் எஸ்பி சார் கிட்ட நான் சப்மிட் பண்ணியிருக்கேன், என்னுடைய மொபைலையும் வச்சிருக்கிறேன். அவங்க துணிகரமா சொல்றாங்க, காவல்துறை அனுமதியோடு தான் நாங்க வந்து எல்லாத்தையும் உடைக்கிறோம், இது மாதிரி 5 இடத்துல உடைச்சிருக்கோம்னு சொல்றாங்க. ஏன் இந்த 5 இடத்துல உடைக்கும் போது காவல்துறை நடவடிக்கை எடுக்கல? அப்ப யாரும் கேட்கல. இப்ப நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், எனக்கு இந்த ப்ராப்ளம் நடக்குது, காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். பாதுகாப்பு தர வேண்டியவங்க நீங்க அமைதியா போங்க, நடத்தாதீங்கன்னு சொல்லக்கூடாது. ஏன் நடத்தக்கூடாதுன்னு அவங்கள கேட்கணும். என்ன ரீசன்? அவங்க எல்லாம் வச்சிருக்காங்க கோர்ட் ஆர்டர். சட்டத்துல எழுத்துப்பூர்வமா இருக்கிறத படிக்காம அவர்களுடைய போன் காலை வச்சு சொல்றாங்க. நான் கேட்டேன், எனக்கு காப்பி தாங்க, நான் கொடுக்கணும்னு கேட்டதுக்கு செவ்வாய்க்கிழமை வாங்க உங்களுக்கு தரேங்கிறாரு. செவ்வாய்க்கிழமைக்குள்ள எழுதி வாங்குறது கூட வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? இன்னைக்கு எல்லாத்துக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஏன் அப்படி சொல்லணும்? எங்களுக்கு இந்த மன உளைச்சல் நிமித்தம் இந்த 1.5 வருஷம் நாங்க ரொம்ப இந்த 2 வாரம் எங்களை ரொம்ப மன உளைச்சலை காலாக்குனது. வேற ஏதாவது சம்பவங்கள் நடந்தாலும்